வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட செஃப்பு கோபி அண்ணா அவங்க வந்து சிங்கப்பூர் போயிருந்தப்ப சூப்பராக எங்களுக்கு வந்து ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்காக இன்றைக்கி போட போகிறேன். சரி வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பிரியாணி ஸ்பெஷல். என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. ஓகே, மட்டன் பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி வித் சீரக சம்பா ரைஸ். பண்ண போகிறது செஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி கிருஷ்ணா. டீயில் முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோம். எவ்வளோ ஊற்றுற? 1/4 லிட்டரா? எவ்வளோ அரிசி போட்டிருக்கோம்? 1 கிலோ சீரக சம்பா அரிசி, 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மட்டன். அது கூட வந்து நெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். ஓகே, 2 ஸ்பூன் நெய். இவங்க தான் நம்ம கோபி அண்ணா செஃப்பு. 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு காய வச்சுக்கிறோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான கறி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கிறோம். பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை. ஸோ என்னென்ன பிரியாணி ஐட்டம்ஸ் இருக்கோ கசகசா அது எல்லாமே எடுத்து அதையும் வச்சுக்கிறோம் பிளேட்டில். அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதும் அதை அப்படியே கொட்ட போகிறோம். போட்டலாமா? ஒரு 6 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 7 பச்சை மிளகாவை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 5 தக்காளியை வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து மல்லி இலையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் போடுறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் மக்களே, அதுவுமே அந்த நெய்யில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகிக்கிட்டோம். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக அது பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இந்த முந்திரிலாம் கொஞ்சம் வதங்கட்டும். முந்திரிலாம் கொஞ்சம் வதங்கணுமா? கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் லைட்டாக இருந்தால் போதும். இப்போ கருவேப்பிலையை போட போகிறோம். கொஞ்சம் ஓடுறாப்பிலையா? அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு இந்த பச்சை மிளகா ரொம்ப வெடிக்கணுமாங்க. அப்புறம் இந்த ஸ்மெல் நல்லா இருக்குமா? இந்த பச்சை மிளகா நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் அந்த பிரியாணிக்கான அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டிங்களா? வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம வந்து அப்படியே எடுக்க போகிறோம். அதை நல்லா வதக்க போகிறோம். செம்மையாக போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் வதங்கணும். அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறோங்க. அப்படியே சைடில் மட்டன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குங்க. இந்த கப்பில் ஆக்சுவலாக 4.5 கப்பு எடுத்துருக்கோம். 1 கிலோவுக்கு ஒரு 200 கிராம் கம்மியாக இருக்குங்க. ஸோ 3/4 கிலோ கொஞ்சம் கூடன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி. ஸோ கப்பு மெஷர்மெண்ட்டு தான். இந்த கப்புக்கு 4.5 கப்பு. நீங்கள் என்ன கப்பு வச்சுக்கிறீங்களோ பார்த்துக்கோங்க. இதுக்கு எவ்வளோ மட்டன்? 1 கிலோ மட்டன். இப்போ இந்த சீரக சம்பா அரிசியை எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிட்டு இருக்குங்க. பசங்க சொல்ல மாதிரி நான் சொல்லுவது சீரக சம்பா அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிறோங்க. கொஞ்ச நேரம் அது ஊறணும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்குற வரைக்கும் நமக்கு ஊறினா போதும். ஸோ 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ரைஸோட ஸ்மெல் போயிடும். ரைட், ஊறிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ மிளகா பொடி போடுவீங்களா? இவங்க வந்து ஏதோ ஃபார்முலாவை மாற்றுறாங்களாம். பார்ப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குமா. அதனால் இப்போவே மிளகா பொடி போடணுமா, அதான் ஃபார்முலாவும். ஒரு 1.5 ஸ்பூன் போடுறாங்க மிளகா பொடி போட்டுட்டு இதான் அந்த ஃபார்முலா மாற்றுறது. பார்த்துக்கோங்க. கலரிங் வருமாப்பா. இந்த கலர் அப்படி நல்லா கேட்சியா கருகுடாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. கலர் வருது இல்லைங்க, பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கா. அடுத்து முடிச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை 3 போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் ஸ்பெஷல் ஃபார்முலா மசாலாவாப்பா. இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டாங்க. இதில் என்ன இருக்குன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் நல்லா பவுடர் பண்ணி ஒரு ஃபார்முலா மசாலா தயார் பண்ணி வச்சுருக்காங்களா கோபி அண்ணா. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா மசாலா. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு போட்டிருக்காங்க. அதையும் லைட்டாக வதக்கி விடுறாங்கப்பா.
இப்போ அந்த மசாலா வந்து லைட்டாக வறுத்துக்கணும்ப்பா, அதாவது அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா பொடி பண்ணி வச்சது தான் அந்த ஃபார்முலா மசாலா. ஓரளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். நார்மலாக கடையில் விற்கிற பிரியாணி மசாலா இருக்கும்லங்க, சக்தி மசாலாவோ இல்லை ஏதாவது ஒரு மசாலா, அந்த மசாலா எடுத்து ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. நம்ம வந்து சக்தி பிரியாணி மசாலா போட்டோம். நீங்கள் இந்த மசாலான்னு இல்லை, பிரியாணி மசாலா வேறு எது கடையில் கிடச்சாலும் அது நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு 1 ஸ்பூன். அடுத்ததாக கொத்தமல்லி போடுறோம். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுறோம். இப்போ போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இந்த டைம் தான் கரெக்டான டைம் ஃப்ளேவர் கிடைக்கும். ஃப்ளேவர் கிடைக்கும் சார். அடுத்து புதினா போட போகிறோம். புதினாவே போட்டாச்சு. போட்டு அதையும் லைட்டாக அப்படி கிண்டிக்கிறோம். என்ன முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஓகே. இப்போ தக்காளியை போட்டு ஒரு ஃபைனலாக ஒரு வதக்கி விட்டோம்னா உப்பு போட்டு உப்பு போடல உப்பு போட்டு இப்போதான் உப்பு போட்டு வதக்க போகிறோம். உப்பு போட்டால் நல்லா வதங்கும் இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டுக்கிறோம்ப்பா. தக்காளியை போட்டு நல்லா ஒரு வதக்க போகிறோம். தக்காளியை அப்படியே அந்த மசாலாவோட 5 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டுருங்க. ஓகே, இப்போ உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இங்கே நாங்கள் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஒரு உப்போட கன்சிஸ்டன்சி பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு அந்த உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ நல்ல ஓரளவுக்கு ஃப்ளேவர் வந்துடுச்சு, நல்லா வதக்கியிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ வந்து கெட்டி தயிராக ஒரு 5 ஸ்பூன் போட போகிறோம். தயிர் எதுக்கு போடுறீங்க? புளிப்புக்கு. அப்போ லெமன் ஊற்ற மாட்டிங்களா? லாஸ்ட் லெமன் புளிய மாட்டிங்களா? தயிரை ஊற்றி விட்ருங்கப்பா, ஒரு 5 ஸ்பூன் கிட்ட போட்டு அதையும் கிண்டி மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன், அப்படியே எண்ணெயெல்லாம் கோர்த்துட்டு சூப்பராக. இப்போ தான் நம்ம மட்டன் போட போகிறோம். 1 கிலோ மட்டனை வேக வச்சு வச்சுருக்கோம். எலும்போட அப்படியே போடுறோம். இங்கே உள்ள மட்டன் வந்து ரொம்ப நேரம் வேகுங்க. நம்ம ஊர் மட்டன் மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊர் மட்டன்னா ஒரு 2-3 விசில் வச்சு சிம்மு வைப்போம், ஒரு 5 மினிட்ஸ். பட் இது வந்து எத்தனை விசில்லாம் வைக்கணும்? 8 விசில் வச்சு. சிம்முலாம் வைக்க மாட்டீங்க, 8 விசில் வச்சா தான் நல்லா வேகுமா பாருங்க மட்டன். ஆஸ்திரேலியா மட்டனாப்பா, அதுதான் சிங்கப்பூருக்கு வருது போல். அந்த போன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே ஒரு கிண்டி மட்டனும் இந்த மசாலாவும் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. ஸோ அடுத்து நம்ம தண்ணி ஊற்றணும். 1 கப்புக்கு 2.5 மடங்கு தண்ணி. ஸோ இந்த கப்பில் தான் நம்ம வந்து அரிசி போட்டோம். ஸோ 1 கப்புக்கு 2.5 மடங்கு. இது வந்து அந்த கறி வேக வச்ச சூப்பே அப்படியே ஊற்றுறாங்க. இந்த கப்புக்கு 4.5 கப்பு அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ 1 கப்புக்கு 2.5 மடங்கு தண்ணி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ வரும்ன்றதை பார்த்து ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சூப்பு இருக்கிறனால சூப்பையே வந்து நம்ம ஊற்றுறோம். வந்து சூப்பையே வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஊற்றணும். சூப்பு காலி ஆகிட்டனால இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, அரிசி ஊற வச்ச தண்ணி அதுவும் காலி ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே தண்ணி ஊற்றிக்கோங்க. இது அளவு மட்டும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு 1 கப்புக்கு 2.5 மடங்கு தண்ணி வைக்கணுங்க. சீரக சம்பா அரிசினா தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருக்கோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் கொதிச்சிருச்சா. இப்போ இதில் என்னெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குன்னா, நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் வச்சோம்ல, அதை நம்ம சூப்பாக வச்சுருக்கோம். ஸோ அந்த சூப்பு அந்த மசாலா அதெல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் போடணும். கொதிச்சிச்சான்றதை பார்க்குறோம். சிம்மில் வச்சுட்டு ஊற வச்சுருந்து அரிசியை போட போகிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டோம். எல்லாத்தையும் போட்டு மூடி ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. லைட்டாக அப்படியே போல கிண்டி விடுங்க. தம் போடணும் நம்ம. வெந்துச்சான்னு பார்க்குறீங்களா? அரிசியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த வேகலை சுத்தமாகவே. அதனால சிம்மில் வச்சுக்கோங்க. அடியில் தோசைக்கல் வைக்க போகிறோம். வச்சாச்சு. சட்டியை தூக்கி மேலே வச்சாச்சு. ஃபஸ்ட்டு தீயை கூட்டி வைக்கணும், ஏன்னா தோசைக்கல் சூடாகும். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம்.
தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் சிம்மு பண்ணிக்கோங்க. சிம்மு பண்ணி அந்த இதை மூடி வச்சுடுங்க பிரியாணியை. லைட்டாக அப்படியே ரொம்ப கிளறாமல் சாஃப்டாக கிளறுங்க, இல்லைன்னா சாதம்லாம் அப்படியே குழஞ்சிரும், சாதம் உடஞ்சிரும். ஸோ இப்போ நல்லா ஓரளவுக்கு வந்திருக்கு. லைட்டாக ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலான்னு மூடி நல்லா பக்குவமாக வெந்து சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஹா அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேர் தான் சாப்பாடு. இந்த போறப்பு தான் ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. என்னங்க சிங்கப்பூர் ஸ்பெஷல் பிரியாணியை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.